உசுர நீ என்னடா நோட்டிபிகேஷன் வருது? ஸ்ரீலங்கா டூர். இந்தியாவுக்கு ஒரு வேலையே கிடையாது. உடனே ரெஸ்ட் குடுக்குறது கிடையாது. உடனே டூர போட்டு விட்டுருவாங்க. போட்டாலும் நல்ல ஊர் போறது இல்ல. ஸ்ரீலங்காலாம் ஒரு ஊரா? இந்தா ஃபோன் பண்றேன் கம்பீருக்கு. சொல்லுப்பா ஹர்திக. வணக்கம் பாய். கோச்சா வணக்கம். இருக்கீங்க. வாழ்த்துக்கள். தேங்க் யூ. அப்புறம் ஆ. அவைலபிளா? இல்ல அதான் இப்ப ஸ்ரீலங்கா பெருசா ஒரு பெரிய ஊர் கிடையாது அது. சரி. அதனால வந்து சுத்தி பார்க்கலாம் ஒண்ணும் இல்ல. ஓகே நம்ம ஊர் தான். பட் இருந்தாலும் அடிக்கடி பார்த்தாச்சு. அதனால நான் T20 மட்டும் அவைலபிள். ஓடிலாம் கிடையாது. அப்படியா? ம். இப்ப வைஸ் கேப்டன் நீ தானே? ஆஹா. கேப்டன்சி உங்ககிட்ட வர வாய்ப்பு இருக்குல்ல? கேப்டன் நான் தான் இப்ப. அதான் சரி, ரிட்டயர்மென்ட் ஆயிட்டாரு. சரி சரி தம்பி வைப்பா. தேங்க் யூ. இதுக்கு ரோஹித் சர்மா ஒரு கால போட்டு விடுவோம். சொல்லுப்பா ஹர்திக. எங்க பா இருக்க? பாய் வணக்கம். நம்ம ஜாலியா இருக்கோம். அத விட்டுருங்க. சரி. இந்த ஸ்ரீலங்கா டூர் இருக்குல்ல, ஆமா. அதுல T20ல ஸ்கைய கேப்டனா போட்டு நம்மள தூக்கிட்டாங்க. என்னது இது? நீங்க தானே சொன்னீங்க நான் தான் கேப்டன்னு. ஆமா. அப்புறம் என்ன இது? சரி இரு கம்பீர் கிட்ட கேக்குறேன். ஆ. ஆ? ரோஹித் சர்மா, விராட் கோலி அவைலபிளா? இப்பதானே ஐயோ! ரோஹித் சர்மா. சொல்லு ஹர்திக. என்னங்க அவைலபிள்னு உங்க பேர்ல வருது. நீங்க அமெரிக்கால தானே இருக்கீங்க. கம்பீர் சொன்னா கேட்கணும் ஹர்திக். கேட்டுக்கோ. அப்ப என் கேப்டன்சி போச்சா? இருந்த வைஸ் கேப்டன்சி கூட தான் போயிடுச்சு. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. உசுரே நீதான். ஹர்திக் மட்டும் இல்ல பல பேருக்கு அந்த பாட்டு தான் இப்ப பாடணும். தினமும் அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஸ்ரீலங்கா சீரிஸுக்கு இந்தியாவோட டீம் இப்போதைக்கு செலக்ட் பண்ணப்பட்டிருக்கு. ODI அண்ட் T20 இன்டர்நேஷனல்ஸ். அதுக்கு யாரெல்லாம் எடுத்திருக்காங்க, என்னெல்லாம் சம்பவம் பண்ணிருக்காங்க BCCI. இந்த கௌதம் கம்பீர் அவர்களுடைய ப்ராஜெக்ட்ல யாரெல்லாம் இருக்கா, T20 ஆகட்டும் ODI ஆகட்டும் யாரெல்லாம் இருக்காங்கன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஆரம்பிப்போமா? ஆலிநாட் ஸ்போர்ட்ஸ் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் விஜய் சிட்டி, என்னோட நிதிஷ் குமார் அவர்கள். நிதிஷ், எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்து இந்த ஒரு விஷயத்துக்காக தான். பிகாஸ் கௌதம் கம்பீர் ஒரு சூப்பரான ஒரு மென்டாரா இருந்திருக்காரு, சூப்பரான கேப்டனா இருந்திருக்காரு, சூப்பரான பிளேயரா இருந்திருக்காரு. இப்ப கோச்சா முதல் அவதாரத்துல பார்க்க போறோம் நம்ம. அண்ட் அவருடைய தலைமையில வந்து இது சரியான மூவ் நான் பாக்குறேன். யார் யார் இருக்க போறாங்க, இவங்க பேர்லாம் இருக்குமா நினைச்சா முதல்ல வந்த உடனே எவனா ரெஸ்ட்ல இருக்கான்னு எடுத்து லிஸ்ட்டை பார்த்து எல்லாரையும் வர வச்சுட்டாரு. ரோஹித், விராட் கோலி எல்லாம் ஸ்ரீலங்கா சீரிஸ் ஆடுற ஐடியாலே கிடையாது. ஆனா கம்பீர் சொன்னா வந்தே ஆகணும். வந்துட்டாங்க. அதாவது பாரபட்சம் பார்த்தது யாருன்னு பார்த்தா பும்ராக்கு மட்டும் தான் ரெஸ்ட் கொடுத்திருக்காரு. நீ மட்டும் ரெஸ்ட் எடுத்துக்கப்பா, மத்த எல்லாரும் அசெம்பிள் அப்படின்னு இருக்காரு. பாய்ஸ் அசெம்பிள் அப்படின்னு சொன்னா உடனே அசெம்பிள் ஆகணும். சரி சொன்னா கேட்கணும். ODI ஸ்குவாட் சொல்லிடவா? ஓடி இப்ப T20 போயிடலாமே. ஏன்னா அதுலதான் ஹர்திக் செஞ்சிருக்காங்கல்ல. சரி நான் படிச்சிடுறேன். ஸ்ரீலங்கா சீரிஸுக்கு எதிரான T20 இன்டர்நேஷனல் ஸ்குவாட் இந்தியா டீம் அப்படின்னு பார்க்கும்போது கேப்டன் சூரியகுமார் யாதவ் தலைமையின் கீழ் சுப்மன் கில் வைஸ் கேப்டன், SSV ஜெய்ஸ்வால், ரிங்கு சிங், ரியான் பராக், ரிஷப் பண்ட் விக்கெட் கீப்பர், சஞ்சு சாம்சன் விக்கெட் கீப்பர், ஹர்திக் பாண்டியா, சிவம் துபே, அக்ஷர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர், ரவி பிஷ்னாய், ஹர்ஷ்தீப் சிங், கலீல் அகமது, முகமது சிராஜ். கௌதம் கம்பீரோட தலைமையில இந்திய அணியில கண்டிப்பா பாலிடிக்ஸ் எல்லாம் பெருசா இருக்காது. கண்டிப்பா பர்ஃபார்ம் பண்றவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நினைச்சா வரும்போதே லைட்டா பாலிடிக்ஸ் இருக்குமோன்னு கொஞ்சம் தோன்ற அளவுக்கு ஒரு வருத்தத்தை கிரியேட் பண்றாங்க. பிகாஸ் வந்து பார்த்தோன்னா ஜிம்பாப்வே டூர்ல சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ், மேசிவ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்த ருத்ராஜ் கெய்க்வாட் இந்த T20 ஸ்குவாட்ல இல்ல. ஏன்? அப்புறம் ஒரு அபிஷேக் சர்மான்ற ஒரு லெஃப்ட் ஹேண்டர் சூப்பரான ஒரு செஞ்சுரி அடிச்ச ஒரு பிளேயர். அதுக்கப்புறம் நீங்க நம்பர் 4ல இறக்கி அவருடைய மொமெண்டத்தை கெடுத்தீங்க. ஸ்டில் அவரை நீங்க ஆப்ஷன்லயாவது எடுத்துட்டு போயிருக்கலாம். அவர் எங்க? ரியான் பராக் ஆடினாருன்னு சொல்றீங்க. ஓகே, ரியான் பராக் என்ன ஆடினாரு? அவருக்கே நீங்க 4வது பொசிஷன்ல கொடுத்து திரும்ப அவரை நீங்க அதானே அங்க ஒழுங்கா வாய்ப்பு தர முடியல, அதனால இங்க வாய்ப்பு கொடுக்கலாம்னு கொண்டு போறோம். அவ்வளவுதான். நல்லா ஆடின பிளேயருக்கு எதுக்குப்பா ரெஸ்ட்? யாருன்னு ருத்ராஜ் கெய்க்வாட் கேக்குறேன். அந்த 5வது T20 போட்டியா ரெஸ்ட் கொடுத்தோம் தெரியுமா? அது இதுக்குதான். அப்படி பார்த்தா நீங்க சுப்மன் கில் உட்கார வச்சிருக்கணும்ப்பா. வைஸ் கேப்டன் அவரு. கேப்டனா இருந்தாலும் ஹர்திக் பாண்டியா கிட்ட இருந்து வைஸ் கேப்டன்சி புடுங்கி இப்போ அவர்கிட்ட கொடுத்திருக்காங்க. அதான் கேப்டனா இருந்தாலும் தூக்க மாட்டோம், வைஸ் கேப்டனா இருந்தாலும் தூக்க மாட்டோம். ஆக மொத்தத்தை சுப்மன் கில்ல தூக்க மாட்டீங்க. சுப்மன் கில்ல தூக்க கூடாதுன்னு தான் வைஸ் கேப்டன்சி கொடுத்திருக்கோம். இதுல பாதிக்கப்பட்ட ஹர்திக் பாண்டியா தானா? ஆமா. என்னோட முதல் கொஸ்டின் இதை கேக்குறடா தம்பி, ஏன் ஹர்திக் பாண்டியா கேப்டன்சில இல்ல? ஸ்கைக்கு ஏன் கொடுத்தாங்கன்னு. ஹர்திக் பாண்டியா கேப்டன்சி இல்லாததுக்கு முக்கியமான ரீசன் ஹர்திக் பாண்டியா மட்டும் தான். ஆனா அதுக்கு அவரோட அவைலபிலிட்டி இருக்கணும்னு அவருக்கு பிரச்சனை அவர் மட்டும் தான். சரிடா, ஒரு வாட்டி ரெஸ்ட் கேட்கறவங்களுக்கு கொடுக்கலாமே. இப்போ ரெஸ்ட் எடுத்து ஒருத்தர் அமெரிக்காவிலயும் ஒருத்தர் இங்கிலாந்துலயும் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க, ரோஹித் சர்மா, விராட் கோலின்னு சொல்லிட்டு. அவங்க ஏன் அவசரமா ODIக்கு நான் அவைலபிள்னு சொல்லிட்டு ODI ஸ்குவாட்ல பேரை கொடுக்கணும்? காரணம் இருக்கு. கௌதம் கம்பீர் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்காரு. இப்போ யாருக்கும் ரெஸ்ட் எல்லாம் கிடையாது. ஏன்னா T20 வேர்ல்டு கப்ல இருந்து இப்போ வரைக்கும் ரெஸ்ட் எடுத்துட்டாங்க. ஸ்ட்ரிக்ட்டா இருக்க இன்னொன்னு ஸ்ரீலங்கா சீரிஸ் முடிச்சுட்டுமே ரெஸ்ட் எடுக்க போறாங்க. அப்படி இருக்கிறப்போ எதுக்கு நான் ரெஸ்ட் கொடுக்கணும் அப்படிங்கறது. ஸ்ட்ரிக்ட்டா இருக்க கௌதம் கம்பீர் ருத்ராஜ் கெய்க்வாட் கூட்டு வரல. அது எல்லாமே ஒரு முடிவுதான். சோ BCCI மேபி உள்ள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்கலாம். நல்லா விளையாண்ட ஒரே பிளேயர் ருத்ராஜ் கெய்க்வாட் தான். அவரை ஏன்னா டிராப் பண்றீங்க? எனக்கு அதெல்லாம் விட வைஸ் கேப்டனா எப்படி கில் வந்தாருங்கிறதே பெரிய கேள்விக்குறி இருக்கு. அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். பட் ஹர்திக் பாண்டியாவோட வைஸ் கேப்டன்சி பறி போனதுக்கு ரீசன் அவரும் ஒரு காரணங்கிறத நான் சொல்ல விரும்புறேன். வைஸ் கேப்டன் கில்ல அப்பாயின்ட் பண்ணதுல எனக்கு சுத்தமா உடன்பாடு கிடையாது. சரி ஓகே, இது ஒரு பக்கம் இருக்கட்டும்.
பட் என்னன்னா டீம் இந்தியாவோட சூப்பரான ஒரு டீமே திரும்ப உள்ள வந்திருக்காங்கன்னு சொன்னோம். ஸ்கை ஒரு பக்கம் வந்துட்டார், ரிஷப் பண்ட் ஒரு பக்கம் வந்துட்டார், முகமது சிராஜ், ஹர்ஷதீப், இந்த மாதிரி வாஷிங்டன் சுந்தர்லாம் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. வாய்ப்பு இல்ல, அவர் ரீடைன் பண்ணிருக்காரு அவரோட ரீடைன் பண்ணிருக்காங்க. எஸ், இந்த மாதிரி ஒரு நிறைய பிளேயர்ஸ் ஆட போறாங்க. சிவம் தூபே ரீடைன் பண்ணிருக்காரு அவரோட இடத்தை. சஞ்சு சாம்சனுக்கு அந்த இடம் அப்படியே தான் இருக்கு, ஆட வச்சா இன்னும் நல்லா உட்காரத்துக்கு இருக்கு. அவர் ஆட விட மாட்டேன்றாங்கடா. நான் என்ன சஞ்சு சாம்சன் அகைன்ஸ்டா பேசுறேன், எனக்கு தானே ஆசை. உள்ள இருக்காரு, அதுவே பெரிய நான் சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட. ஸ்குவாட்ல எடுப்பாங்க, பேர் வச்சுப்பாங்க, ஆனா ஆட வைப்பாங்களாங்கிறது டவுட் தான். மொத்தமா நான் வன்முறையா தான் கருதுறேன் நானு. எப்ப பாரு சஞ்சு சாம்சன் எடுக்கிறது, நிக்க வச்சு பாக்க வைக்கிறது, வா அப்படி சொல்றது. இன்னொன்னு பவுலிங்ல முகேஷ் குமார் ஆவேஷ் கான தூக்கிட்டு இப்போ முகேஷ் குமார் ஆவேஷ் கான கூட விட்டுரு, ஆவேஷமா எங்க போனா போறாரு. முகேஷ் குமார் சூப்பரா போட்டுட்டு இருக்காரு. அதான் சிராஜ் கூட்டு வந்திருக்கோம்ல. ஐயோ, அது எங்க சூப்பரா போட்டுச்சுன்னு கேள்றா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இல்ல, அதான் சிராஜ் உள்ள கொண்டு வந்திருக்காங்க T20 இன்டர்நேஷனல் ஸ்குவாட்ல. நிறைய கேள்விக்குறிகள் இங்க எழுந்திருக்கு இந்த T20 ஸ்குவாட் மேலயும். அதான் நீங்க சொன்ன மாதிரி கம்பீர் பொறுப்பு எடுத்தாரு, கொஞ்சம் நிறைய சேஞ்சஸ் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம். ஆனா எப்போ கில்ல வைஸ் கேப்டனா போட்டாங்களோ அப்பயே அது எல்லாம் உடைஞ்சிருச்சு. பட் ருத்ராஜ் கைவாட் எடுக்காத ஒரு கொஸ்டினா இருக்கு. உங்களுக்கு மேபி வந்து நீங்க எதாவது கொஸ்டின் பண்றீங்கன்ற கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. இப்படியே இந்தாண்ட பக்கம் வருவோமா? என்ன ஓடிஐ பக்கம் வருவோம். ஓடிஐ ஸ்குவாட் 2 பேரும் ஓடி வந்து ஜாயின் ஆயிருக்காங்க. அத பத்தி சொல்லி ஆகணும். ஒரு பக்கம் கிங், ஒரு பக்கம் வந்து ஹிட்மேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப டப்புன்னு வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க டீமுக்குள்ள. ஏன்னா obviously இவங்க வந்து ரெஸ்ட் தான் கொடுக்க போறாங்க. எக்ஸாக்ட்டா ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி நாள் வரைக்குமே ரோஹித் சர்மா, விராட் கோலி ஓடிஐக்கு அவைலபிள் கிடையாது அப்படிங்கறது தான் உண்மை. T20 அவங்க ரிட்டைர்மென்ட் ஆயிட்டாங்க. ஓடிஐக்கு நாங்க அவைலபிள் இல்ல. ஒருத்தர் வந்து விராட் கோலி லண்டன்ல சுத்திட்டு இருந்தாரு, ரோஹித் சர்மா அமெரிக்கால சுத்திட்டு இருந்தாரு. இங்க வந்து பாத்தீங்கன்னா 2 பேரும் அவைலபிள்ங்கறாங்க. ஸ்குவாட்ல அவங்க பேர் இருக்கு. ஆமா, இதெல்லாம் யாரால? ஜிஜியால தான். எஸ், அந்த ஸ்குவாட படிச்ச பயம் இருக்கு. சோ அதனால இந்த ஓடிஐ ஃபார்மேட்ல யாரெல்லாம் ஆட போறாங்கன்னா அந்த லிஸ்ட் இதோ. ஓடிஐ ஸ்குவாட பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா கேப்டன், சுப்மன் கில் வைஸ் கேப்டன், விராட் கோலி, KL ராகுல் விக்கெட் கீப்பர், ரிஷப் பண்ட் விக்கெட் கீப்பர், ஸ்ரேயஸ் ஐயர், சிவம் துபே, குல்தீப் யாதவ், முகமது சிராஜ், வாஷிங்டன் சுந்தர், ஹர்ஷ்தீப் சிங், ரியான் பராக், அக்ஷர் பட்டேல், கலீல் அகமது, ஹர்ஷித் ராணா. ரோஹித் சர்மா கேப்டனா இருக்காரு, விராட் கோலியும் ஆடுறாருன்றது இன்னும் எனக்கு ஹாப்பி தான். பிகாஸ் வந்து அந்த செஞ்சுரிஸ்கள் வந்து நான் பார்த்து கொஞ்சம் நாள் ஆச்ச மாதிரி இருந்துச்சு. திரும்ப தொடரும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு எக்கச்சக்கமா இருக்கு. ஏன்னா T20 இப்படி பார்த்தாலும் 50 ஓவர் ஃபார்மேட்ல திரும்ப ஒரு ஃபார்முக்கு வர நம்பிக்கை ரொம்ப பலமா இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கட்டுமே. இந்த சைடு வந்து ஸ்குவாட்ல வந்து ஒரு சூப்பரான ஒரு சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா என்னன்னா, ரியான் பராக T20 ட்ரை பண்ணாங்க, திரும்ப 50 ஓவர் ஃபார்மேட்டுக்குமே ட்ரை பண்றாங்க, எடுத்துட்டு வந்து சூப்பரா இருக்கு. அதுக்கப்புறம் ராணா உள்ள வந்திருக்காரு. எஸ், அவரையுமே கொண்டு வந்திருக்காங்க. சிராஜ் உள்ள வந்திருக்காரு. சிராஜ் எல்லா லிஸ்ட் இது அது ஓகே, பரவாயில்ல, இந்தியன் பிளேயர் தானே. சிராஜுமே உள்ள வந்திருக்காரு. இந்த மூவ்மே நல்லா இருக்கு. இதுல வந்து KL ராகுலும் உள்ள வந்திருக்காரு. KL ராகுல் தான் இந்த டீமுக்கு கேப்டனா இருந்திருக்கணும். அதுதான் இப்ப கேட்க வரேன் நானு. KL ராகுல் இருந்திருக்கணும். அப்படி கூட பரவாயில்ல, வைஸ் கேப்டனா இருந்திருக்கலாம் மேடா. எக்ஸாக்ட்டா வைஸ் கேப்டனா வச்சிருந்தாங்க. இங்கேயும் சுப்மன் கில்ல தூக்கி வைஸ் கேப்டனா போட்டு வச்சிருக்காங்க. கௌதம் கம்பீர் இந்த விஷயம் திட்ட மாட்டேன். ஏன்னா சிரேஷ் உள்ள கொண்டு வந்துட்டாரு. ஆனா அவருக்கு வைஸ் கேப்டன் கொடுக்கல. அவரை KKRல கப் அடிச்சு இப்ப கொடுக்க மாட்டோம். கொடுத்தா கண்டுபிடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா டீமுக்குள்ள எடுத்து வந்திருக்கேன். இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போவோம்னு சொல்ற மாதிரி கௌதம் கம்பீர் மூவ் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்பதான் அமித் மிஸ்ரா செஞ்சுட்டு போனாரு சுப்மன் கில்ல. அவனுக்கு எல்லாம் கேப்டன்சியே தெரியாது. அவன் எதுக்குடா கேப்டன் அப்பாயிண்ட் பண்ணீங்க? இப்ப திரும்ப வைஸ் கேப்டன். எனக்கு தெரிஞ்சு சுப்மன் கில்ல டிராப் பண்றதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும். வைஸ் கேப்டன் அப்பாயிண்ட் பண்ணா டிராப் பண்ண வேண்டாம்ல. T20க்குலாம் சரி விடுங்க, ஆடும்போது. அப்புறம் கேட்டா அவர் எலகண்டான பிளேயர், பிரின்ஸ் ஆஃப் கிரிக்கெட், பிரின்ஸ் ஆஃப் இந்தியன் கிரிக்கெட்னு சொல்லுவாங்க. ஒரு PR டீம் வச்சுக்கிட்டு போஸ்ட் போட்டு விளையாண்டுகிட்டு இருக்காங்க. இப்ப இங்க ஓடிஐ ஃபார்மேட்லயும் ருத்ராஜ் கைக்வாட் திரும்பவும் இடம் பிடிக்கல. சுப்மன் கில் கம்பேரிட்டிவ்லி ஒண்ணுமே பண்ணலங்க. அது மாதிரி தெளிவா தெரிஞ்சுங்க. ஏன்னா நீங்க அவங்களுக்கு கொடுக்குற இம்பார்ட்டனே எனக்கு வந்து கொஸ்டினபிளா தான் இருக்கு. திரும்ப திரும்ப சொல்றது அதேதான். இந்த ஸ்குவாட் நல்லா இருக்கு. பட் சில சேஞ்சஸ்மே கொஞ்சம் டவுட்டபிளா இருக்கு. உனக்கு எப்படி இருக்குன்னு சொல்லு. அதான் ஓடிஐல ருத்ராஜ் கைக்வாட் எடுக்காது. ஏன்னா அந்த ஃபார்மேட் பெருசா ஆடல, விட்டுருங்க. பட் T20 இன்டர்நேஷனல் 2023-24 பெஸ்ட் ரெக்கார்ட் இந்தியன் பிளேயரா வச்சிருக்கிறது அவர்தான். ஸ்கையை கம்பேர் பண்ணும்போது அடுத்து இவர்கிட்டயுமே இருக்கு. அண்ட் டாப் 10 ரேங்கிங்லயுமே இருக்காரு. அப்படி இருக்கிறப்போ அவரை ஏன் நீங்க ஒதுக்குறீங்க அப்படிங்கறதான் பெரிய கொஸ்டினா வந்து இங்க நிக்குது. சரி, ஓடிஐக்குள்ளே வருவோம். ஓடிஐக்குள்ள வருவான். ஆனா ஓடிஐக்குள்ள கைக்வாட் எடுக்க மாட்டாங்க. T20க்கு எடுக்கல, அப்புறம் எப்படி ஓடிஐக்கு? சஞ்சு சாம்சனுக்கு வாய்ப்பு கிடைக்குமா? அந்த பேச விரும்பலைங்க. திரும்ப அந்த ஒரு விஷயம் தான். பட் இருந்தாலும் பரவாயில்லைங்க. டீம் யூனிட்ட மொத்தமா வந்து எதுவும் பெருசா நம்ம பேசலாம் ஒண்ணுமே இல்ல. சோ டீம் யூனிட் மொத்தமா வந்து டீம் இந்தியா எப்படி இருக்க போகுது? ஏன்னா ரோஹித் சர்மா திரும்பவும் ரெஸ்ட்னு சொன்னாங்க, திரும்ப உள்ள வந்திருக்காரு. சோ பும்ரா மட்டும் தான் இல்ல, மத்தபடி டீம் இந்தியா அப்படியே தான் இருக்கு. சோ KL ராகுல் திரும்ப பேக் டு ஃபார்ம் வருவாரா? திரும்ப வந்து நம்மளுடைய ஹர்ஷதீப்லாம் விக்கெட் மழைகள் பொழிவாரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வெயிட் பண்ணி பார்க்க தான் போறோம். கௌதம் கம்பீரோட அந்த கோச் மைண்ட் செட் எப்படி இருக்க போகுது ஃபீல்ட்ல? எக்ஸாக்ட்டா இந்த ஸ்குவாட பொறுத்த வரைக்கும் இங்க இந்த சீரீஸ்ல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது இந்த ஸ்குவாட மெயினா நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண போறது கிடையாது. கௌதம் கம்பீர் என்ன பண்ண போறாரு, அந்த 11 யாருன்றது நம்ம எக்ஸாக்ட்டா எந்த பிளேயர்ஸ்க்கு வாய்ப்பு தர போறாரு, நீங்க யார வேணா ஸ்குவாட்ல எடுத்துட்டு போலாம், யார ஆட வைக்க போறாருங்கிறது பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஆனா கில்லுலாம் இங்க நான் ஏன்னா இவ்வளவு மன உளைச்சல் ஆயிட்ட. எனக்கு கில்லு வேண்டாம். எனக்கு கில்லு புரியல.
பட் என்ன பரவாயில்ல, கௌதம் கம்பீரோட மூவ் எந்த அளவுக்கு இருக்குன்றத இந்த ஓடிஐ அண்ட் T20 பார்த்தா தெரிய போகுது. அந்த 11 யாருன்றதையும் வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். சோ எந்த பிளேயர் இருந்திருக்கலாம், சோ என்ன மாதிரி 11s இருக்க போகுதுன்றத வழக்கம் போல நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க, பார்ப்போம்.